வணக்கம் எவ்ரிஒன், வெல்கம் டு கிரானிக்கல் டிகோட் ஏஐ பாட்காஸ்ட். இன்றைய வீடியோல த ஹிந்து 27th மே 2026 எடிஷன்ல இருந்து முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை ரொம்ப சிம்பிள் அண்ட் அனலிட்டிக்கல் வேல யூபிஎஸ்சி எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவோடன் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு நாட்டின் சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கணும்னா முதல்ல அங்க இருக்கிற தேர்தல் நடைமுறைகளும் நாம தேர்ந்தெடுக்கிற பிரதிநிதிகளோட செயல்பாடுகளும் ரொம்ப தெளிவா இருக்கணும் இல்லையா? இங்க இருந்து தான் நாம இன்னைக்கு ஆரம்பிக்க போகிறோம். உங்களை இந்த ஆழமான அலசலுக்கு நான் வரவேற்கிறேன். இப்போ இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற தகவல்கள் பாத்தீங்கன்னா, அரசியல் சாசனத்தோட ரொம்ப நுண்ணிய விதிகள் ஆரம்பிச்சு உலகளாவிய புவிசார் அரசியல், அதாவது ஜியோ பாலிட்டிக்ஸ் வரைக்கும் நிறைய பரிமாணங்களை கொண்டிருக்கு. இது எல்லாமே ஒன்னோட ஒன்று எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு தான் நாம பார்க்க போறோம். கண்டிப்பா. ஏன்னா இப்போ ரீசெண்டா நியூஸ்ல அடிக்கடி அடிபடுற ஒரு விஷயம் இந்த கட்சித்தாவல் தடை சட்டம், அதாவது ஆன்டி டிஃபெக்ஷன் லா. இதுல எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. மாநிலங்களவையில 7 ஏஏபி எம்பிக்கள் பிஜேபியில சேர்ந்தாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஏஐடிஎம்கே எம்எல்ஏக்கள் டிவிகேல இணைந்தாங்க. இதை பார்க்கும்போது விளையாட்டு நடுவுல விதிகளை தங்களுக்கு சாதகமாக வளைப்பது போல் இல்லையா? கரெக்ட். மேலோட்டமா பார்க்கும்போது அப்படிதான் தோணும். ஆனா இங்க நீங்க அரசியலமைப்பு சட்டத்தோட 10th ஷெட்யூல், அதாவது 10வது அட்டவணையை கொஞ்சம் உற்று பார்க்கணும். ஆரம்பத்துல இந்த சட்டத்துல 3வது பத்தியில ஸ்பிளிட் அப்படிங்கிற ஒரு பிளவு விதி இருந்தது. அந்த 3 1/4 உறுப்பினர்கள் பிரிஞ்சு போனா தப்புலன்னு சொல்லுவாங்களே, அதுவா? எக்ஸாக்ட்லி. ஆனா அத நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணதால இப்போ அத மொத்தமா நீக்கிட்டாங்க. இப்போ 4வது பத்தியில மர்ஜர், அதாவது இணைப்பு விதி மட்டும்தான் இருக்கு. ஒரு கட்சியோட 2/3 பங்கு உறுப்பினர்கள் இன்னொரு கட்சியோட சேர்ந்தா அது கட்சி தாவல் கிடையாதுன்னு சட்டம் சொல்லுது. ரைட். இப்போ ஒரு எம்எல்ஏ நான் ராஜினாமா செஞ்சிடறேன், அதனால என் மேல கட்சி தாவல் நடவடிக்கை ரத்தாகிடும் அப்படின்னு சொல்லி சுலபமா தப்பிச்சிட முடியுமா? இல்ல, கண்டிப்பா முடியாது. 2019 நடந்த ஸ்ரீமந்த் பாலாசாஹெப் பாட்டீல் வழக்குல ஸ்ரீமந்த் பாலாசாஹெப் பாட்டீல் கேஸ்ல உச்சநீதிமன்றம் ரொம்ப தெளிவா ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்காங்க. அதாவது ஒருத்தர் ராஜினாமா செய்யறதால கட்சித்தாவல் என்ற கரை அழிந்து விடாது, இட் டசன்ட் வேப்பரைஸ் த டேண்ட் ஆஃப் டிஃபெக்ஷன் அப்படின்னு தெளிவுபடுத்திட்டாங்க. அப்பாடா, அப்போ ராஜினாமாங்கிற போர்வைக்குள்ள ஒளிய முடியாது. நல்ல விஷயம்தான். சரி, இப்போ பிரதிநிதிகளை இப்படி கண்காணிக்கிறோம். அப்போ வாக்காளர்களை, பீகார்ல இப்போ வாக்காளர் பட்டியல் திருத்தம், அதாவது எஸ்ஐஆர் நடக்குது, அதுல என்ன பிரச்சனை? இப்போ பீகார்ல நடக்கிற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தொடர்பான வழக்குல உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு வரவிருக்கு. இதுல முக்கியமா தேர்தல் ஆணையத்தோட அதிகார வரம்பு விவாதிக்கப்படுது. கூடவே வாக்காளர் பட்டியல்ல ஆதார் அட்டைய 12வது அடையாள ஆவணமா சேர்த்ததுல உள்ள வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பரன்சிய பத்தி ஆராயறாங்க. ஏன்னா ஜனநாயகத்துல யார் வாக்காளர்னு முடிவு பண்ற சிஸ்டம் ரொம்ப வெளிப்படையா இருக்கணும். இதுல ஒரு பேட்டர்ன் நீங்க கவனிச்சிருக்கலாம். அரசியல்வாதிகளுக்குள்ள விதிகள் பத்தி குழப்பம் வரும்போதெல்லாம் அதை சரி செய்ய உச்சநீதிமன்றம் ஒரு ரெஃப்ரி மாதிரி தலையிடுது. அதே உச்சநீதிமன்றம் தான் மக்களோட அடிப்படை உரிமைகளையும் விரிவுபடுத்துது. இப்போ ரீசெண்டா தேசிய நெடுஞ்சாலைகள்ல பாதுகாப்பா பயணிப்பது ஒரு அடிப்படை உரிமைன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு தீர்ப்பு. ஆனா ஒரு சாதாரண சாலை விபத்தை எப்படி அடிப்படை உரிமை மீறலாக பார்க்க முடியும்? இது சற்று அதீதமான பார்வையாக தெரியவில்லையா? விபத்துங்கிறது எதிர்பாராமல் நடக்கிறது தானே. அது சாதாரணமா யோசிக்கும் போது அப்படிதான் தோணும். ஆனா டேட்டாவை பாருங்க. இந்தியாவோட மொத்த சாலைகள்ல தேசிய நெடுஞ்சாலைகள் வெறும் 2% மட்டுமே இருக்கு. ஆனா விபத்து மரணங்கள்ல 30% அங்கதான் நிகழ்கிறது. ஓ மை காட், 30%? ஆமா. ராஜஸ்தான்ல நடந்த ஃபலோடி விபத்துல 34 பேர் இறந்ததை சுட்டிக்காட்டி தான் நீதிமன்றம் இந்த விஷயத்த கையில் எடுத்தாங்க. பாதுகாப்பான பயணம் என்பது சட்டப்பிரிவு 21 கீழ், ஆர்டிகிள் 21 கீழ் வாழும் உரிமையின் ஒரு அங்கம் என தீர்ப்பளித்திருக்காங்க. ஆனா இதுக்கு மோட்டார் வாகன சட்டத்திலேயே விதிகள் இருக்குமே, உச்சநீதிமன்றம் ஏன் இதுல ஸ்பெஷலா தலையிடணும்? அங்கதான் ஆர்டிகிள் 142 எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சட்டம் மௌனமாக இருக்கும் இடத்துல முழுமையான நீதியை, அதாவது கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் வழங்க நீதிமன்றம் இந்த ஆர்டிகிள் 142 பயன்படுத்துறாங்க. இது ஒரு மாஸ்டர் கீ மாதிரி. வாவ், மாஸ்டர் கீ ஊமை சூப்பரா இருக்கு. இதே உச்ச நீதிமன்றம் சுற்றுச்சூழலிலும் உங்களோட எல்லையை விரிவுபடுத்துறாங்க. இப்போ இந்த சதுப்பு நிலங்கள், வெட்லேண்ட் டெஃபினிஷன் பத்தி ஒரு கேஸ் நடக்குது. கரெக்ட். 2017 சதுப்பு நிலங்கள் விதிகள்ல உள்ள ஒரு பெரிய குறைபாட்டை எதிர்த்து தான் இந்த வழக்கு. என்னன்னா, அந்த விதியில மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சதுப்பு நிலங்களுக்கு பாதுகாப்பு மறுக்கப்பட்டிருக்கு.
ஒரு நிமிஷம், மனிதர்கள் உருவாக்குனதுக்கும் இயற்கையா உருவானதுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே சுற்றுச்சூழலுக்கு நல்லது தானே? எக்ஸாக்ட்லி. அதுதான் ஆர்வலர்களோட வாதமும். 1971 ராம்சார் ஒப்பந்தப்படி, ராம்சார் கன்வென்ஷன் படி பார்த்தா, இந்தியாவுல இருக்கிற 94 சதுப்பு நிலங்கள்ல 39 மனிதர்களால் உருவாக்கப்பட்டவை தான். அதுக்கு பாதுகாப்ப மறுப்பது அந்த ஒப்பந்தத்துக்கே முரணானது. ரைட். நாம இந்த சதுப்பு நிலங்கள் மாதிரியான இயற்கை வளங்களை பாதுகாக்க நினைப்பது அதுல வாழ மக்களோட நலனுக்காகவே. ஆனால் நமது மக்கள் தொகையின் நிலை தற்போது எப்படி இருக்கு? இப்போ மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு உயர்மட்ட குழுவை அமைத்துள்ளாரு. ஆமா, கமிட்டி ஆன் டெமோகிராஃபிக் சேஞ்ச் அப்படின்னு ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க. பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழுவைச் சேர்ந்த ஷமிகா ரவி இதுல இருக்காங்க. இந்த கமிட்டியோட வேலை என்னன்னா சட்டவிரோத குடியேற்றங்களால் ஏற்படும் மக்கள் தொகை மாற்றங்களை ஆராயறது தான். அதாவது மத மற்றும் சமூக அடிப்படையிலான மாற்றங்களா ஆராய போறாங்களா? கண்டிப்பா. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியாவோட மொத்த கருவூர்தல் விகிதம் TFR ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. 2014ல 21ஆக இருந்த பிறப்பு விகிதம் 2024ல் 18.3ஆக குறைஞ்சிருக்கு. ஒரு பக்கம் பிறப்பு விகிதம் குறையுது, இன்னொரு பக்கம் இளைஞர்கள் அதிகம் உள்ள நாடு இந்தியா என்று நாம் ரொம்ப பெருமைப்படுகிறோம். ஆனால் நமது இளைஞர்கள் உள்ளுக்குள் உடைந்து கொண்டிருக்கிறார்களான்னு ஒரு பயம் வருது. அந்த பயம் ரொம்ப உண்மையானதுதான். ஏன்னா 2024 SRS அறிக்கையோட தரவுகள் பார்த்தா அவ்வளோ ஷாக்கிங்கா இருக்கு. NCD பர்டன் பத்தி அதுல சொல்லிருக்காங்களே. ஆமா, மக்கள் தொகை மாற்றத்தை விட மக்களோட ஆரோக்கியம் ரொம்பவே அதிர்ச்சி அளிக்கிறது. இந்த சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் அறிக்கையின்படி இந்தியாவுல 60% இறப்புகளுக்கு தொற்றா நோய்களே, அதாவது நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் தான் காரணம். 60%? முன்னாடி இது கம்மியா தானே இருந்தது? ஆமா, இதுக்கு முன்னாடி 52.8% இருந்தது. இப்போ 60 ஆயிடுச்சு. அதுலயும் குறிப்பா 32.1% இறப்புகள் இருதய நோய்களால் நிகழ்கிறது. ஹார்ட் அட்டாக்லாம் இப்போ ரொம்ப யங் ஏஜ்லயே வருதுன்னு நியூஸ்ல பாக்குறோம். அப்போ இளைஞர்களோட நிலைமை? அது இன்னும் கொடுமை. 15லிருந்து 29 வயதுக்குட்பட்ட இளைஞர்களின் மரணங்களில் 19% தற்கொலையால் நிகழ்கிறது என்ற தரவை இந்த அறிக்கை முன்வைக்குது. என்னது, 19%? ஒரு நோயோ விபத்தோ இல்லாம அவங்களா முடிவு எடுத்துக்கிறது அவ்வளோ அதிகமா இருக்கா? ஏன் இந்த நிலைமை? இதுக்கு முக்கிய காரணம் வேலைவாய்ப்பின்மை, கிக் எக்கானமி கொடுக்கிற பிரஷர், அப்புறம் சோஷியல் மீடியாவால வர்ற மன அழுத்தம். இதெல்லாம் சேர்ந்து இளைஞர்களை ரொம்பவே பாதிக்குது. ரொம்ப கஷ்டமா இருக்குது கேட்க. இந்த இளைஞர்களின் மன அழுத்தம் மற்றும் சுகாதார பிரச்சனைகளை தீர்க்க அரசுக்கு நிறைய நிதி தேவைப்படுது. அதே சமயம் விவசாயம் பண்ண நீர் தேவை. இந்த வளங்கள் சார்ந்த சிக்கல்களை பார்ப்போம் இப்போ. குறிப்பா மேகதாது அணை விவகாரம். மேகதாது விவகாரம் இப்போ மறுபடியும் சூடு பிடிச்சிருக்கு. ஆமா, கர்நாடகாவின் மேகதாது அணை திட்டத்திற்கு அந்த DPRக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் பிரதமர் மோடிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. இதோட பேக்ரவுண்ட் என்ன? இதுல ஒரு தெளிவான சட்ட பின்னணி இருக்கு. 2007ல காவிரி நதிநீர் நடுவர் மன்றம் வழங்கிய இறுதி தீர்ப்பு, அப்புறம் 2018ல உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு, இது ரெண்டுக்குமே முரணாக இந்த அணை திட்டம் இருக்குங்கிறது தான் தமிழகத்தோட வாதம். ஏன்னா கீழ்ப்படகை மாநிலமான, அதாவது லோவர் ரைபேரியன் ஸ்டேட் ஆன தமிழ்நாட்டோட ஒப்புதல் இல்லாம கர்நாடகா தன்னிச்சையா அணை கட்ட முடியாது. ரைட். நீர் பங்கீடு ஒரு பக்கம் இருக்கட்டும், மறுபுறம் மத்திய அரசுக்கு நிதி ஆதாரமாக RBI 2.87 லட்சம் கோடியை ஈவுத்தொகையாக டிவிடெண்டா வழங்கியிருக்காங்களே. இது நல்ல விஷயம் தானே? அப்புறம் ஏன் காங்கிரஸ் தலைவர் ஜெயராம் ரமேஷ் இதை கடுமையா விமர்சிக்கிறார்? கவர்மெண்ட்டுக்கு பணம் வர்றது நல்லதுதான். ஆனா ஜெயராம் ரமேஷ் முன்வைக்கும் விமர்சனம் என்னன்னா, ஒரு நாட்டுல பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமா இருக்கணும், ஆனா இப்போ அது ரொம்ப குறைஞ்சு போச்சு. அந்த ஃபாலிங் பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈடுகட்டத்தான் அரசு RBI சார்ந்திருக்காங்களா? எக்ஸாக்ட்லி. தனியார் நிறுவனங்கள் முதலீடு செய்யாத அந்த குறையை மறைக்கவே அரசு RBI அளவுக்கு அதிகமா சார்ந்திருக்குங்கிறது தான் அவரோட பாயிண்ட். நமது உள்நாட்டு பொருளாதாரம் பலமாக இருக்க வேண்டும் என்றால் உலக அரங்கில் இந்தியாவின் நிலைப்பாடு வலுவாக இருக்க வேண்டும் இல்லையா? இந்த கிரிட்டிக்கல் மினரல் சப்ளை செயின் பத்தி இப்ப நிறைய பேசுறாங்க. இதுக்கான தேடலை 21ஆம் நூற்றாண்டின் புதிய தங்க வேட்டை, கோல்ட் ரஷ் அப்படின்னு சொல்லலாமா? நிச்சயமாக சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு நாம யூஸ் பண்ற ஸ்மார்ட் போன்ல இருந்து எலக்ட்ரிக் கார் வரைக்கும் எல்லாமே இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸை நம்பிதான் இருக்கு. பிரச்சனை என்னன்னா, உலகத்துல இதோட சப்ளை செயின் அதிகமா சீனா கட்டுப்பாட்டுல இருக்கு. அப்போ சீனாவை சார்ந்திருப்பதை குறைக்கத்தான் இந்தியா, அமெரிக்கா சேர்ந்து பிளான் பண்றாங்களா? ஆமா,
சீனாவுக்கான மாற்று வழியை உருவாக்க இந்தியா, அமெரிக்கா மற்றும் குவாட் நாடுகள் இணைந்து $20 பில்லியன் மதிப்பிலான ஒரு விநியோக சங்கிலி கட்டமைப்பை சப்ளை செயின் ஃப்ரேம்வொர்க்கை உருவாக்கியிருக்காங்க. இது ரொம்ப பெரிய மூவாச்சே. ஆமா, ஆனா இதுல ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கு. கடந்த காலத்துல ஐரோப்பாவுல பால் மற்றும் வெண்ணெய் உற்பத்திக்கு அதிக மானியம் கொடுத்து கடைசியில அது அதீத உற்பத்தியாக்கி பட்டர் மவுண்டெயின்ஸ் அப்படின்னு ஒரு பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டது உங்களுக்கு தெரியும். ஓ, அளவுக்கு அதிகமா உற்பத்தி செஞ்சு விலை குறைஞ்சிடுச்சா? அதே மாதிரி இப்போ எல்லா நாடுகளும் போட்டி போட்டுட்டு கிரிட்டிக்கல் மினரல்ஸை உற்பத்தி செஞ்சா விலை அதல பாதாளத்துக்கு போயிடும். அதை தவிர்க்கணுங்கிறது தான் நிபுணர்களோட எச்சரிக்கை. இதனால தான் 11வது குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்துல 11th FMMல கடல்சார் பாதுகாப்பிற்கும் இண்டோ பசிபிக் மரேன் சர்வேலன்ஸ்க்கும் முக்கிய முடிவுகள் எடுத்திருக்காங்க. கடல்சார் பாதுகாப்புன்னு சொல்லும்போதே இப்போ ஹார்முஸ் ஜலசந்தியில ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ்ல ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நடக்கும் மோதல் தான் ஞாபகத்துக்கு வருது. அங்க என்ன நடக்குது இப்போ? ஹார்முஸ் ஜலசந்திங்கிறது உலக எண்ணெய் வர்த்தகத்துல ரொம்ப முக்கியமான ஒரு வழி. இப்போ ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதலால அங்க பெரிய போர் பதற்றம் நிலவுது. இதனால ஈரான் தன்னோட நாட்டுல இன்டர்நெட் சேவையை மொத்தமா முடக்கியிருக்காங்க. இன்டர்நெட் ஷட் டவுன் பண்ணிருக்காங்களா? இது எப்படி நம்ம சாமானிய இந்தியனை பாதிக்கும்? ரொம்ப நேரடியா பாதிக்கும். இந்த மோதலால் உலக சந்தையில கச்சா எண்ணெய் சப்ளை பாதிக்கப்பட்டு விலை அதிகரிக்கும். இப்போதைக்கு நம்ம ஊர்ல இருக்கிற ஆயில் கம்பெனிகள் OMCs நஷ்டத்தை தாங்கிட்டு இருக்காங்க. ஆனா நிலைமை கைமீறி போனா இந்தியாவுல பெட்ரோல் விலைய 13% வரை ஒரேடியா உயர்த்த வேண்டிய கட்டாயம் எழலாம். 13%? பெட்ரோல் விலை ஏறினா எல்லா பொருளோட விலையும் ஏறிடுமே. அப்போ போர்கள் இன்று கடலிலோ நிலத்திலோ மட்டும் நடப்பதில்லை, நம்ம பாக்கெட்லயும் நடக்குது. இதைவிட திகழான விஷயம் என்னன்னா, போர் இப்போ டிஜிட்டல் உலகிலும் நடக்கிறது. சைபர் செக்யூரிட்டி பத்தி சொல்லுங்க. நமது வீடுகளில் உள்ள ஸ்மார்ட் மீட்டர்களோ அல்லது கேமராக்களோ நமக்கு எதிராக குப்தவாளிகளாக மாறினால் என்ன நடக்கும்? நீங்க கேட்கும்போதே திகிலா இருக்குல்ல, ஆனா இதுதான் நிஜம். நம்ம நாட்டுல இருக்கிற மின் உற்பத்தி நிலையங்கள், பெட்ரோலியம் ஆலைகள் எல்லாமே இப்போ ஸ்காடா அமைப்புகள் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கு. இதுதான் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்போ அந்த நெட்வொர்க்கை ஹேக் பண்ண வாய்ப்பு இருக்கா? நிறையவே இருக்கு. குறிப்பா வெளிநாடுகளிலிருந்து ரொம்ப கம்மி விலைக்கு இறக்குமதி செய்யப்படுற தரமற்ற IoT சாதனங்களை நம்ம பயன்படுத்துறோம். அதுல மறைமுகமா மால்வர் இருந்தா நம்ம கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையே மொத்தமா முடக்கிட முடியும். இதுக்கு என்னதான் தீர்வு? நாம எப்படி தற்காத்துக்கிறது? இதுக்கு தான் STQC போன்ற வலுவான சான்றிதழ் முறைகள், சர்டிஃபிகேஷன் ரொம்ப அவசியம். ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் நம்ம நாட்டுக்குள்ள வரும்போது அதுல எந்த உளவு பார்க்குற சாஃப்ட்வேரும் இல்லைன்னு உறுதிப்படுத்தணும். ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம் இது. கண்டிப்பா. நேயர்களுக்கு ஒரு இறுதியான சிந்தனையை நான் இங்கே முன்வைக்க விரும்புறேன். இன்று நாம் விவாதித்தவை அனைத்தையும் கொஞ்சம் லிங்க் பண்ணி பாருங்க. நீங்கள் கையில் வைத்திருக்கும் ஸ்மார்ட் போன் ஆகட்டும், நீங்கள் பயணிக்கும் நெடுஞ்சாலை ஆகட்டும், எப்படியோ உலகளாவிய விநியோக சங்கிலியோடும் சர்வதேச அரசியல் விதிகளோடும் பின்னி பிணைந்துள்ளன. நில எல்லைகள் அழிந்து டிஜிட்டல் எல்லைகள் மட்டுமே உள்ள இந்த புதிய உலகில் ஒரு தனி மனிதனாக உங்களின் தரவுகளும் பாதுகாப்பும் யாருடைய கையில் உள்ளது என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? ரொம்ப ஆழமான சிந்தனை. உண்மையாவே ஒரு நியூஸை மேலோட்டமா பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த பெரிய கனெக்ஷனை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். டுடேஸ் நோட்ஸ் லிங்க் இஸ் அவைலபிள் இன் தி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் எங்க கான்டென்ட்டை இன்னும் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு ஷேர் யுவர் தாட்ஸ். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.